தித்திக்கும் தேன்மலை திக்கட்டும் பரவட்டும் என் முத்தமிழ் தாய்க்கு தமிழனின் வணக்கங்கள் முரசு கொட்டட்டும் ஏற்றட்டும். சான்றோரின் வரிசையில் வீற்றிருக்கும் அவை தலைவர் அவர்களே, நீதிக்கு உவமையாய் திகழும் நீதிமான்களே, மணி காப்பாளர் அவர்களே, ஆசிரியர்களே மற்றும் என்னுடன் போட்டியிட களத்தில் இறங்கியிருக்கும் சக போட்டியாளர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது செந்தமிழ் வணக்கங்கள் சமர்ப்பணம். இன்று இங்கு உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழனும் பண்பாடும். அவையோரே, தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று தமிழரை அடையாளப்படுத்தினார் நாமக்கல் கவிஞர். வேறு எந்த இனத்திற்கும் மொழிக்கும் இல்லாத பெருமை தமிழுக்கும் தமிழருக்கும் உண்டு. காரணம், மனித இனம் எப்படி வாழ வேண்டும் என்பதனை விட எப்படி வாழக்கூடாது என்று வாழ்வியலை கற்றுக் கொடுத்து தமிழரின் பண்பாடு அடிச்சுவடுது இன்றும் உலகம் முழுவதிலும் தடம் பதித்து இருக்கிறது. என் தமிழினமே, தமிழரின் தலை சிறந்த பண்பாடுகளில் ஒன்று விருந்தோம்பல். வீட்டுக்கு வரும் உறவினர்கள் மட்டுமல்ல, முகம் தெரியாத யாராக இருந்தாலும் அவர்களை அன்போடு உபசரித்து முகமலர உணவளித்து உள்ளன்போடு வழியமைப்பும் வாழ்வியலை தருகிறது தமிழனின் பண்பாடு கோட்பாடு. காலம் காலமாக இப்பண்பாட்டை கட்டி காத்து வருவது நம் தனிச்சிறப்பு. இதிலும் ஒரு படிமேல் சென்று இது குடும்ப தலைவியின் கடமைகளில் ஒன்றாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. விருந்தோம்பலை இல்லத்தரிசையின் கடமையாக வேறு எந்த இனமும் யாரும் சுட்டி காட்டவில்லை. இதனை தமிழ் இலக்கியங்களும் பதிவு செய்திருக்கின்றன. வாரி வழங்கும் வள்ளல்கள் வாழ்ந்த பரம்பரை நம் தமிழ் பரம்பரை. கடையிலே வள்ளல்கள் வாழ்ந்த வரலாற்றை பதிவு செய்து பாதுகாத்து வருகிறோம். இவ்வுலகம் இருக்கும் வரை இவ்வரலாறு சொல்லும். தமிழரின் ஈகை பண்பாட்டுக்கு இணையாக நாம் எதையும் சொல்லிவிடவும் முடியாது, செய்துவிடவும் முடியாது. மனிதனுக்கு மனிதன் மட்டும் உதவுவது ஈகை அல்ல, படர்ந்து செல்லும் செடிகளுக்கு கூட உற்றுளி உதவி செய்து தமிழ் பண்பாட்டை உலக அரங்கில் உயர்ந்த இடத்திற்கு எடுத்து சென்றது தமிழ் இனம். இப்படி நாடு, நகரம், பணம், காசு இதை அனைத்தையும் அள்ளி அள்ளி கொடுத்த ஈகை எனும் வீர மனதினை இன்றளவும் போதித்து வருகிறது. இந்த ஈகைக்கு இலக்கணம் சொன்னவன் வள்ளுவன். வருகையாளர்களே, கொடுப்பதிலும் பெறுவதிலும் மட்டும் பண்பாட்டை காட்டவில்லை, வீரத்திலும் பண்பாட்டை விதைத்து சென்றவன் தமிழன். இதற்கு காலத்தால் அழியாத பல காவிய கதைகள் சுமந்து நிற்கும் ஒரு நானூற்று நூலே இதற்கு சாட்சியாக இருக்கிறது. எதிரி நாட்டு படையினை தாக்கும் பொழுது கூட ஈரமும் இறுக்கமும் இருந்ததனை காண முடிகிறது. போரில் தந்தையை இழந்து கணவனை இழந்து இறுதியில் தனக்கு உதவியாக இருக்கும் ஒரே மகனையும் போர்க்களத்துக்கு அனுப்பி வைத்த ஒரு நானூற்று தாயும் ஒரு தமிழச்சி என்பதில் பெருமை கொள்வோம். இதுதான் தரணி போற்றே தமிழரின் பண்பாடு என்பதை உலகிற்கு உறக்கச் சொல்வோம் என கூறி உங்களிருந்து விடைபெறுவது. நன்றி, வணக்கம்.